விஜய் வந்து அந்த போஸ்டர் எல்லாம் செம டென்ஷனாக எல்லாத்தையும் கிழிச்சு போடுறாரு. அடி பாவி காவேரி இப்படி பண்ணிட்டு உன்னை சும்மா விட மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு ஒரு போஸ்டர் எடுத்து அங்கே வராரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு காவேரி, எங்க போஸ்டர் பார்த்தீங்கல்ல, சூப்பராக இருக்குல்ல, இப்படி இருக்குது, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்களே. ஆமாம், ரொம்ப முக்கியம். யாரை கேட்டு இதெல்லாம் பண்ண நீ? ஏங்க யாருங்க கேட்கணும், உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதுதான் இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு. என்னங்க எப்படி சொல்கிறீங்க, வேறு என்ன சொல்கிறது, என்ன கேட்காம என் மூஞ்சி எடுத்துன்னு போய் எல்லாத்துலேயும் போஸ்டர் ஓட்டுவேன், நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? யார் கொடுத்தா இந்த தைரியம் உனக்கு, எப்படி இப்படிலாம் பண்ணுவேன் அப்படின்னு. ஏங்க நான் உங்களுக்கு நல்லதாங்க பண்ணேன், எனக்கு நல்லது பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு தேவையில்லாத காவேரி, புரியுதா? இதுதான் உங்கள் வீட்டில் நல்லதா? கொடுமை என்னன்னா, உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் வந்து சேர்ந்து என்னை ஏமாற்றிருக்காங்க பாரு, அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஏங்க ஏமாத்துறதெல்லாம் ஏங்க இப்படி பெரிய வார்த்தை சொல்கிறீங்க? வேறு என்ன சொல்கிறது, குடும்பமாக சேர்ந்து அழகாக ஏமாற்றிட்டீங்கல்ல, உங்களுக்கு நான் கிடச்சிட்டல நிச்சவாயி, அதனால் என்னை வச்சு உலக அழகாக மாடல் மாதிரி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு மாடல் வரி தேடணுமேன்னு கஷ்டம், அதனால் என்னை வச்சு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல. காவேரி உங்ககிட்ட நான் நினச்சி கூட பார்க்கல இப்படிலாம் நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு. உண்மையிலே நான் நினச்சே பார்க்கல. நான் உன்னை நம்பி தானே வந்து போஸ்ட் கொடுத்தேன், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நல்ல நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல நீ. ஏங்க நம்பிக்கை துரோகம்னு ஏங்க சொல்கிறீங்க? உங்கள் நல்லதாங்க நான் சத்தியமாக சொல்கிறேங்க, நான் உங்கள் நல்லதாங்க யோசித்தேன், புரிஞ்சுக்குங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு, புரிஞ்சுக்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே நீ வந்து நல்லா திட்டம் போட்டு தான் செஞ்சுருக்க, என்னை எப்படியாவது வந்து அசிங்கப்படுத்தி இன்னொன்று வேலை பார்த்துருக்க. ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்க, உங்ககிட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை காவேரி, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத, உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே வந்து இது எல்லாத்தையுமே வந்து ராகினி பார்த்துடுறாங்க. ராகினி ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. பரவாயில்ல, 2 பேர் வந்து நல்லா முட்டிக்கிட்டாங்களே, காவேரி நல்ல வேலை தான் செஞ்சுருக்கா, இதை உடனே அப்பா கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஓ இப்படி நடந்துச்சாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைவா, காவேரிக்கும் விஜய்க்கு வந்த அந்த சண்டையை நம்ம ஊற்றி பெருசாக்குவோம், அப்புறம் என்ன 2 பேரும் கழட்டிட்டு ஓட வேண்டியதான் அப்படின்னோடனே. என்னப்பா சொல்கிறீங்க, பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்றாரு. எப்படிப்பா அப்படின்னோடனே, பாரு அப்படின்னோடனே உடனே வந்து எங்கே பார்த்தாலும் வந்து மெசேஜ் வருது. வந்தோடனே என்னப்பா இது, எல்லாத்துலேயும் பரப்பி விட்டுட்டேன் சோஷியல் மீடியாவில், அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் இதை பார்த்துருப்பாங்க, நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் இதை அப்படின்னோடனே. அப்பா சூப்பர்ப்பா அப்படின்றாங்க. உடனே வந்து விஜய்க்கு ஃபோன் வருது. என்ன விஜய் சார், எங்கே வந்து விளம்பரத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், எல்லாத்துலேயும் பரப்பிட்டாளா, இவ்வளோ பண்ணியிருக்காளா இவ அப்படின்னு சொல்லிட்டு சமயம் டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து இங்கே காவேரி கிட்ட வந்து கேட்குறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எதுக்காக வந்து சோஷியல் மீடியாலாம் போட்டேன், எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இல்லைங்க நான் போஸ்ட் தான் அடித்து ஒட்டினேன், அது வந்து எப்படி இவ்வளோ தூரம் பரவிச்சுன்னு எனக்கு தெரிலங்க அப்படின்னோடனே. போய் சொல்லாதுன்னு காவேரி, நீ சொல்கிறது எல்லாமே போய் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து இங்கே ரொம்ப டென்ஷனாக இருக்கார் விஜய். இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்போ தாத்தா வந்து பேசலாம்னு நினைக்கிறாரு. நீங்கள் எதுவும் பேசாதீங்க தாத்தா, அவங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, பசுபதி வந்து விஜய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வராரு. விஜய்கிட்ட வந்து இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது தம்பி, பரவாயில்ல, நீங்கள் ஒரு பெரிய டேலண்டட் தான் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்து விஜய் வந்து, இவ்வளோ நேரம் எனக்கு தெரியாது, காவேரி தான் இதெல்லாம் பண்ணான்னு வச்சுருக்கேன், இப்போ தான் புரியுது இதில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ தான் எனக்கு நல்லா தெரியுது, பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அடுத்து வந்து இங்கே தாத்தா வந்து, நான் சொன்னேன்லப்பா காவேரி ரொம்ப நல்லவப்பா, உனக்காக தான்ப்பா எல்லாமே பண்ணுறா, அந்த பசுபதி தான் இந்த வேலைலாம் பண்ணியிருக்கான், அவனுக்கு இருக்குது ஒரு நாள், சரிப்பா காவேரியை மன்னிச்சிடுப்பா ப்ளீஸ்ப்பா, அழுதுகிட்டே இருக்காப்பா, சாப்பிட கூட சாப்பிடல, பாவமாக இருக்குப்பா அப்படின்னோடனே. காவேரி போய் விஜய் பார்க்குறாரு. காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து அமைதியாக இருக்காங்க. என்ன காவேரி அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் இப்படி பேசிட்டு போயிட்டீங்களே, என்னை அவ்வளோ வார்த்தை கேட்டிங்களே, எனக்கு எவ்வளோ கஷ்டமாகவும் நீங்கள் யோசிக்கல, நான் அப்படிலாம் உங்களை பற்றி யோசிப்பேன், நான் சொல்லுங்கள், நீங்கள் நல்லா ஆகணும், பெரிய ஸ்டார் ஆகணும் தானே நான் இதெல்லாம் பண்ணேன், இங்கே பார் காவேரி, என் விருப்பம் இல்லாமல் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பா, அதுக்கு தான் நான் கோச்சிக்கிட்டேன் அப்படின்னோடனே. அப்போ மற்றபடி என் மேலே எந்த கோபமும் இல்லையா, இங்கே பார் காவேரி, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பா, அதுக்கு தான் உன் மேலே கோச்சிக்கிட்டே தவிர மற்றபடிலாம் வேறு ஒன்றும் கிடையாது, நீ இப்போ முதல்ல சாப்பிட்டு தூங்கு அப்படின்றாரு. நீங்கள் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. சரி நானும் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. இதை பார்த்தா ராகினிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது.